திண்டுக்கல் மலர் சந்தையில் விநாயகர் சதுர்த்தி விழா, ஓணம் திருநாள் தொடர் முகூர்த்தம் காரணமாக அனைத்து பூக்களின் விலையும் 2 மடங்கு உயர்ந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சங்கரிடம் கேட்கலாம். சங்கர், எந்தெந்த பூக்களின் விலை எவ்வளவு உயர்ந்துள்ளது? அபிநயா, தற்பொழுது பாத்தீங்கன்னா திண்டுக்கல் நகர்பத்தியில் மாநகராட்சிக்கு சொந்தமான அண்ணா வணிக வளாக பூச்சந்தையானது செயல்பட்டு வருகிறது. இந்த பூச்சந்தையில் திண்டுக்கல் மாவட்டத்தை சுற்றியுள்ள சின்னாலப்பட்டி, நிலக்கோட்டை, ஆத்தூர், பெருமாள் கோவில்பட்டி, வெள்ளோடு, நரசிங்கபுரம், சானார்பட்டி, கோபால்பட்டி, கொசவப்பட்டி, வடமதுரை உள்ளிட்ட பல பகுதிகளில் பிரதானமாக பூ விவசாயிகள் செய்து வருகின்றனர். இங்கு விளைநிலங்களில் விளையக்கூடிய பூக்களை இந்த மலர் சந்தையில் விற்பனைக்கு கொண்டு வருவது வழக்கம். இங்கு வரக்கூடிய இந்த பூக்களை திருச்சி, தஞ்சை, சென்னை, புதுக்கோட்டை, கோவை உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள் மட்டுமன்றி கேரளா போன்ற வெளி மாநிலங்களுக்கும் வியாபாரிகள் விற்பனைக்கு இந்த மலர்களை வாங்கி செல்வது வழக்கம். தற்பொழுது பார்த்தோம் என்றால் இந்த மலர் சந்தையில் சென்ற வாரம் வரை 700 ரூபாய்க்கு விற்பனையான 1 கிலோ மல்லிகை பூவானது 2000 ரூபாய்க்கு விற்பனை ஆகிறது. அதே போல் முல்லை 300 ரூபாய்க்கு விற்பனையான முல்லைப்பூவானது 750 ரூபாய்க்கும், 300 ரூபாய்க்கு விற்பனையான ஜாதிப்பூ 600 ரூபாய்க்கும், 400 ரூபாய்க்கு விற்பனையான கனகாம்பரம் 800 ரூபாய்க்கும், 100 ரூபாய்க்கு விற்பனையான சம்மங்கி பூ 400 ரூபாய்க்கும், 150 ரூபாய்க்கு விற்பனையான வாடாமல்லி 200 ரூபாய்க்கும், 100 ரூபாய்க்கு விற்பனையான அரளிப்பூ 300 ரூபாய்க்கும், 50 ரூபாய்க்கு விற்பனையான 1 கிலோ செவ்வந்தி பூவானது 150 ரூபாய்க்கும், அதாவது அனைத்து பூக்களின் விலைகளும் 2 மடங்கு விலை உயர்ந்து விற்பனை ஆகிறது. இதற்கு காரணம் என்ன என்று பார்க்கும்போது விநாயகர் சதுர்த்தி, ஓணம் திருநாள், தொடர் முகூர்த்தம் ஆகிய காரணங்களால் சென்ற வாரம் வரை வீழ்ச்சி அடைந்து காணப்பட்ட பூக்களின் விலை தற்பொழுது கிடுகிடு என விலை உயர்ந்து விற்பனையாகப்படுகிறது. இந்த மலர் சந்தைக்கு 5 டன் முதல் 10 டன் பூக்களை வருகை தந்த இடத்தில் தமிழகம் மட்டும் வெளி மாநிலங்களிலிருந்து ஆந்திரா, கர்நாடகா போன்ற மாநிலங்களிலிருந்து இந்த பூக்கள் வரத்துகளானது வர துவங்கியுள்ளது. சராசரி இன்று ஒரு நாள் மட்டும் சுமார் 40 டன் பூக்களானது விற்பனையாகி வருகிறது. இந்த 40 டன் பூக்கள் விற்பனையாகிறதுக்கு காரணம் என்ன என்று பார்க்கும்போது ஓணம் திருநாள் முடிந்தவுடன் தமிழகத்தில் விநாயகர் சதுர்த்தி விழாவானது கொண்டாடப்படும். ஆனால் இந்த ஆண்டு பூக்களின் விலை அதிக அளவில் உயர்ந்திருப்பதை பார்க்க முடிகிறது. தொடர்பான விரிவான விவரங்களுக்கு நன்றி சங்கர்.